இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என்னுடைய நோக்கம், என்னுடைய இலக்கு என்னென்னா 2026 யார் இந்தியாவில் தமிழக இளைஞர்களை, இந்திய இளைஞர்களை கல்வியில், படிப்பில், தொழில் வளத்தில், அறிவு வளத்தில் வளர்ச்சி பாதை கொண்டு சென்று விரும்புகிறார்களோ அப்படிப்பட்ட சிறந்த தமிழகத்தின் முதல்வரை தேர்ந்தெடுக்க நான் ஆசைப்படுகிறேன். இந்தியாவை நீர்வளத்திலே, உணவு தானியத்திலே, தொழில் வளத்திலே, பொருளாதார வளர்ச்சி பாதை கொண்டு சென்று அழகுவாக இருக்கக்கூடிய சிறந்த தமிழகத்தின் முதல்வரை தேர்ந்தெடுக்க நான் விரும்புகிறேன். அனைத்து இளைஞர்களையும் நல்வழிப்படுத்தி கல்வியிலும், படிப்பிலும், தொழிலும், பொருளாதார வளர்ச்சி பாதை கொண்டு செல்லக்கூடிய சிறந்த தமிழகத்தின் முதல்வரை 2026 நான் தேர்ந்தெடுத்து உருவாக்கி அழகு பார்க்க விரும்புகிறேன். அதுபோன்ற தலைவர் தான் இந்தியாவுக்கு தேவை. புரியுங்களா? பாரத புண்ணிய தேசத்தை அனைத்து பொது இடங்களை தூய்மை வைத்து அழகு பார்க்க வேண்டும். ஓடு புண்ணிய நதிகளை தூய்மை வைத்து அழகு பார்க்க வேண்டும். அனைத்து உணவு தானியங்களையும், காய்கறிகளையும் தினந்தோறும் பல லட்சம் கோடி டன் தமிழக இந்தியாவில் உற்பத்தி செய்து சூழலை உருவாக்கி அழகு பார்க்க வேண்டும். இதான் வளர்ச்சி. நாட்டின் வளர்ச்சி என்ன? அதான். அதுக்காக இது போன்ற தலைவர்கள் நமக்கு தேவை. 2026 அவரை தமிழகத்தின் முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்த்தே ஆகணும். அது விஜய் அவர்கள் தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எங்கேருந்து தொடங்குச்சு? இயற்கை விரும்புது, மக்கள் விரும்புகிறாங்க சாமி. இயற்கை விரும்புது, மக்கள் விரும்புகிறாங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் மனதில் யார் இருக்கா அவங்க தானே வர முடியும். புரியுதுங்களா? மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதான் இறைவனுடைய தீர்ப்பு. இறைவன் என்ன நினைக்காத மக்களுடைய தீர்ப்பு. நாட்டு மக்களுக்காக நீ நல்லது செய்ய விரும்பினால் இறைவன் நம்ம பக்கம் வந்து விடுவார். புரியுதுங்களா? அதுபோன்று எங்களுடைய நோக்கமெல்லாம் ஓடும் புண்ணிய நதிகளை, காவேரி புண்ணிய நதிகளை தூய்மை வைத்து அழகு பார்க்க வேண்டும். காவிரி புண்ணிய நதியிலே, ஓடும் புண்ணிய நதியிலே கழிவுநீர் கலப்பதை முற்றிலும் தடுத்து அழகு பார்க்க வேண்டும். சரியா? தடுத்து தூய்மையான மழைநீரை நதிகளில் சேமித்து தமிழக மக்கள் அனைவருக்கும் குடிநீரை கொடுத்து அழகு பார்க்க வேண்டும். தமிழகத்தில் பல லட்ச ஏக்கர் நீர்வளம் பெறும் தூய்மையான மழைநீரை கொடுத்து அழகு பார்க்க வேண்டும். தமிழகத்தில் பல லட்ச ஏக்கர் நீர்வளம் பெறும் செயல் திட்டத்தை உருவாக்கி அழகு பார்க்க வேண்டும். காய்கறிகளும் அனைத்து உணவு தானியங்களும் தமிழகத்தில் பல லட்சம் கோடி டன் உற்பத்தி செய்யும் சூழலை உருவாக்கி அழகு பார்க்க வேண்டும். விஜய் அவர்கள் கட்சியை சார்ந்தவங்க தான் இதை பண்ணுவாங்க. குறிப்பாக விஜய் தான் பண்ணுவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. இப்போ கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு இங்கே ஈரோட்டில் சந்திக்க போகிறார். அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இதெல்லாம் சாமி, காலக்கிரகங்கள் மாறும்போதும் காலக்கிரக திசைகள் மாறும்போது சில நாடகங்கள் நடக்கும். அது யாரும் பொறுப்பில்லை. 2026 அவருக்கு இந்த மாதிரி இப்போ இந்த எலெக்ஷனுக்கு அவர் உருவாகி வந்திருக்கும் போது புதிய தலைவராக 2025 ஒரு சம்பவம் கரூர் நடந்ததுன்னா அவருக்கு அந்த காலகிரக மாற்றங்களுக்கு கொஞ்சம் சரியில்லை. நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் ஒரு மகான்ஷி பேசுகிறேன். அவருக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கார். இந்த வேலையெல்லாம் செய்தது குரு தான், வேறு யாரும் இல்லை. யாருமே குறை சொல்வது கொன்றும் இல்லை. 12இல் குரு வரும்போது, 12இல் ராகு வரும்போது அவங்களுக்கு பல இழப்புகளை கொடுப்பார். அது இதை செய்ததே குரு தான், வேறு யாரும் இல்லை. தேவகுருவே இந்த குற்றத்தை செய்து முடித்தார், வேறு யாரும் மனிதர்கள் யாரும் செய்யவில்லை என்பதை தீர்ப்பு எழுதி கொள்ளுங்கள். 12இல் குரு வரும்போது, 12இல் ராகு வரும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நிகழ்த்துவார். செய்யாத குற்றங்களுக்கு குற்றத்தை ஒரு உடனே சுமத்துவார். சொத்து சுகம் பொருளை இழக்க செய்வார். இது ராகுனுடைய வேலையும் குருடைய வேலையும், தேவகுரு செய்த வேலை இது. இன்னும் அவருக்கு 12ஆம் இடத்துல, நம்ம தலைவருக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கார். அது வையாஸ் வரைக்கும் இருக்க போகிறார். இருந்தாலும் காலக்கிரகங்கள் ஒரு வகையில் அவருக்கு நன்மைகள் செய்ய தயாராக தான் இருக்குது. இதுதான் நடந்தது. கரூர் நடந்த சம்பவம் யாரும் இதுக்கு பொறுப்பு இல்லை. இருந்தாலும் மக்களோட மனநிலை இங்கே ஈரோடுல ஒரு பெரிய மாநாடு நடக்க போகுது. மக்களோட மனநிலை அதை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆச்சுன்னா அதை பற்றி நீங்கள்? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. யார் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய விரும்புகிறாங்களோ அவங்கள கொண்டு வரதான் மக்கள் விரும்புவாங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன சொன்னேன்? இப்போ நம்ம தலைவரை பொறுத்து என்ன சொன்னேன்? நான் யாரையும் தாக்கி பேசலை, யாரையும் குறைவாக பேசலை. இங்கே பாருங்கள், ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? அனைத்து தலைவர்களுமே அவரோட திறமைக்கேற்ற இந்தியாவில் இன்றைக்கி 75 ஆண்டு சுதந்திரம் பெற்று 75 ஆண்டு அவங்க நாட்டுக்கு நன்மைகளை செய்து முடிச்சு போனாங்க. அவங்க மேலே யாரையும் குறை சொல்ல நான் விரும்பலை, குறை சொல்லக்கூடாது. கொண்டு சென்று தமிழகத்தை இந்தியா வளர்ச்சி பாதை கொண்டு சென்று அழகு பார்த்தார்கள். இப்போ புதுசாக வர தலைவர், நம் தலைவர்கள் நாட்டுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை என்னுடைய கொள்கை முடிவு. சரிங்களா? எங்கள் தன்னுடைய கொள்கை முடிவு, எங்களுடைய கொள்கை முடிவு. நம்ம இந்திய இளைஞர்களுக்கு, தமிழக இளைஞர்களுக்கு, இந்திய 145 கோடி மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் தீர்ப்பு. சரியா? சினிமா கவர்ச்சி மட்டுமே இருக்குது விஜய் அவர்கள்ட்ட அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்களோட பதில் என்ன? அதெல்லாம் சும்மா எல்லாமே மாறும். காலம் மாறும், காட்சி மாறும், நேரம் மாறும், காலகிரகம் மாறும்போது எல்லாம் மாறும். அதெல்லாம் எதுவும் நிரந்தரம் இல்லை யாருக்கும். சரிங்களா? யார் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கிறாங்களோ, புண்ணியம் செய்கிறாங்களோ, மக்களின் கதாநாயகன் சனீஸ்வரன். நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய யார் முடிவெடுக்கிறாங்களோ அந்த பக்கம் சனீஸ்வரன் என்று வேலை செய்வார். நாளைக்கு நீங்க சொல்லுங்க, அவருக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு இங்க யாரும் தடுக்க முடியாது. நாளைக்கு ஈரோட்ல மக்களை சந்திக்கும் பொழுது நாளைக்கு இந்த நிகழ்வு எப்படி நடக்கும்? நாளைக்கு அதெல்லாம் எந்த தவறு நடக்காது. சுமூகமா அமைதியா நடந்து முடியும்.
நாளைக்கு எத்தனை பேர் இங்கே வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட கணிப்புப்படி? அது நிறையா பேர் வருவாங்க சாமி, 10,000 பேத்துக்கு மேலே வருவாங்க அத்தனை சார். ஓட்டா மாறன்னு உங்களுக்கு உறுதியாக வர்றாங்க அதில் எந்த மாற்று கருத்து. நாளைக்கு பொறுத்திருந்து பாருங்கள், வருவாங்க, வரவங்களா ஓட்டா மாறக்கான உங்களோட கருத்து என்ன? போடுவாங்க சாமி, மக்கள் போடுவாங்க. சரி, உறுதியாக மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறாங்க, போடுவாங்க. அது இயற்கையும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. அதை இப்போ இந்த கரூர் சம்பவம் நடந்தது வந்து விஜய் மேலே குற்றம் இல்லை, மற்ற யார் மேலேயும் எதிர்க்கட்சி மேலேயும் குற்றம் இல்லை, யார் மீதும் எந்த குற்றம் இல்லை. அவருக்கு 12 குரு இருக்கிறதுனால அந்த குரு தான் அந்த தவறை செய்தவர். நான் ஓப்பனாக அடித்து சொல்கிறேன், இந்த தவறை செய்தவரே தேவகுரு தான் தப்பு செஞ்சிட்டார். விஜய் அவர்கள் விஜய் மேலே தப்பு இல்லை, வேற எந்த கட்சிக்காரங்க மேலேயும் எந்த தப்பும் இல்லை. அந்த சம்பவம் நடந்ததுக்கு காரணமே தேவகுரு 12 இருக்கிறார். நீங்கள் மாநாடை போடுங்க, அனைத்து வள்ளுவர்களையும் சோழர்களையும் அழைச்சு வாங்க, நான் மேடையில் நின்று பேசுகிறேன். விரயக்குரு வரும்போது, ஜென்மக்குரு வரும்போது, அஷ்டம சனி வரும்போது, ஏழரை சனி வரும்போது என்ன செய்யும் என்று நான் எடுத்து சொல்கிறேன். பேச சொல்லுங்க சார், நான் பேசுகிறேன். இதான் விதிவிலக்கு. ஒவ்வொரு மணியுடைய இன்னைக்கு யாராருக்கு நல்லா இருக்குது தெரியுமா? ரிஷபத்துக்கு டார்க்கில் 100% டார்க்கில் இருக்குது. ரிஷபராசி கூட சேரங்களாம் வெற்றி மாலை சூடிடுவோம். விஜய்க்கு அவர்களுக்கு என்னையிலேருந்து நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு, இன்னைக்கு நடக்கும், கவலைப்பட வேண்டாம், சரிங்களா? சரி, 2000 முதலமைச்சராக ஒரு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அதை இறைவன் செய்வார், மக்களும் செய்வாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, சரிங்களா? எங்கள் தன்னுடைய இலக்கு, எங்கள் தன்னுடைய நோக்கம் என்னென்னா, தமிழக இந்தியாவில் அனைத்து இளைஞர்களையும் நல்வழிப்படுத்தி கல்வியிலும் படிப்பிலும் தொழில்நுட்பத்திலும் பொருளாதாரத்திலும் அறிவுலத்திலும் வளர்ச்சி பாதை கொண்டு சென்று அழகு பார்க்க வேண்டும். அதுபோன்று இந்தியாவை தமிழகத்தை 2031க்குள் நீர்வளம், உணவு தானிய வளம், தொழில்வளம், பொருளாதார வளர்ச்சி பாதை கொண்டு சென்று தனிப்பெரும் வல்லரசு நாடாக தமிழக இந்தியாவை உருவாக்கி அழகு பார்க்க வேண்டும் என்பதே எங்களுடைய தலைவருடைய இலக்கு, எங்கள் தலைவருடைய நோக்கம். வேறொன்று நோக்கம் இல்லை. என் பேர் மீனா, எங்கேருந்து வரீங்க? இங்கே பெருந்துறையிலேருந்து வரோம். நீங்கள்? என் பேர் கலைவாணி, பெருந்துறையிலேருந்து. பெருந்துறை. என் பேர் தேவி, பெருந்துறையிலேருந்து வரோம். என்னால இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்கீங்க? என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? எதனால்? தலைவர் அவர் பார்க்கறதுக்காகவே வந்திருக்கோம். அவரை பார்க்கணும். ஏன் அவ்வளோ பிடிக்கும்? என்ன ஆர்வம், என்ன எதிர்பார்ப்பு? சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும், இப்போ தலைவராக வேற ஆயிட்டார். கண்டிப்பாக அவரை பார்க்கணும் தான். நம்பிக்கை இருக்கா? ஒரு ஆக்டராக ஒரு பொலிட்டிஷியனாக மாறும்பொழுது எதை பிடிச்சி அவர் கூட பயணிக்கிறீங்க? எதனால் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? அவர் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாருல, அதுவே பெரிய விஷயம் தானே. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காருல, அதுக்காகவே அவரை பாராட்டணும். கண்டிப்பாக அவருக்காக தான் சப்போர்ட் பண்ணுவோம். கொடுக்குற நெருக்கடிகள்லாம் பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு? அவர் அங்கே அது வேணும்னே பண்ணுறது, அதெல்லாம் வேணும்னே பண்ணுறது. அவர் பண்ணல, அது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, எல்லாருமே விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. பெண்களோட ஆதரவு இருக்கு, ஆனா அது ஓட்டா மாறும். நீங்களா கண்டிப்பா மாறும், மாறாமலாம் இருக்காது. கண்டிப்பா ஓட்டா தான் மாறும். இப்ப எல்லாருமே ஓட்டா தான் மாறும். யாரும் ஒன்றும் விஜய் பாக்குறதுக்காக இல்ல, ஓட்டுக்காக தான் எல்லாரும் வராங்க. ஓகே, இன்னைக்கு முதல் முறையா அவரை பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் டைம். வாழ்நாள் கனவு. அப்படியா? ஃபர்ஸ்ட் டைம். எங்க ஹஸ்பண்ட் எப்படி கொண்டாட போறீங்க? ஆமா, நிஜமாவே என் வீட்டுக்காரோட விஜய் தான் முக்கியம். என் வீட்டுக்காரர் மாலை போட்டிருக்காரு, இருந்தாலும் நான் கிளம்பி வந்துட்டேன். அவரை விட விஜய் பிடிக்குமா? கண்டிப்பா, அது அவருக்கே தெரியும். என்னது? விஜய் தான் பிடிக்கும்னு அவருக்கே தெரியும். ஏங்க ஒரு வீட்டுக்கார மிஞ்சின எப்படிங்க ஒரு தலைவனை பிடிக்கின்றது? அது என்னன்னு, அது ஒரு எமோஷன், அது சொல்லலாம் முடியாது. ஆனா அவ்வளவு பிடிக்கும். 8 இயர்ஸ் தானே தலைவர், இப்ப 28ல இருந்து இருக்கார்ல. புரியல. 28 இயர்ஸா தெரியும்ல தலைவரை, சின்ன வயசுல இருந்து தெரியும்ல. கணவர் இன்னைக்கு வந்தவர், ஆனா விஜய் வந்து அப்ப இருந்து ஃபாலோ பண்றனால பிடிக்கும்ன்றீங்களா? இல்ல இதெல்லாம் கேட்டா அவர் அவருக்கே தெரியும், அவரே சப்போர்ட் தான் பண்ணுவாரு. அவர் ஒரு ஆக்டராவும் ஒரு தலைவராவும் பிடிக்கும், ஒரு பர்சனா பிடிக்கிறங்காட்டி விஜய் பிடிக்கும். அதை சொல்லிட்டு இருக்க, அது ஒரு டைலாக் சொன்னாங்கல்ல, அந்த டிவில வரல, அதை சொல்லிட்டு இருக்காங்க. 2026 என்ன எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பா அவர் தான் சிஎம். கண்டிப்பா அவர் தான் சிஎம். ஓகே, உங்களுக்கு பிடிக்கும் அவரை? அவர் ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல இருந்து அவர் தான் ஹீரோ. விமலா, எங்க இருந்து வரீங்க? திருப்பூர். டிஷர்ட்லாம் போட்டு வந்திருக்கீங்க, அவ்வளவு பிடிக்குமா அவரை? ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியல, 5 வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். கரூர் மாநாட்டுக்கு போனேன், இங்கேயும் வந்தேன். ஓகே, இவர் தான் வருவார். அப்படியா? இல்ல அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ற ஒரு ஆக்டரா, ஓகே, ஒரு பொலிட்டிஷியனா மாறினதுக்கு அப்புறம் என்ன விஷயம் பிடிச்சு அவரோட பயணிக்கிறீங்க? சார், அவங்களுக்கும் கொள்கைகள் இருக்குல்ல, இல்லாம இதுல வந்து வர முடியாதுல்ல. எல்லாரும் தெரிஞ்சு யாரும் அரசியலுக்கு வரப்போறது இல்லை. இப்போ அவருக்கும் அனுபவம் இருக்கு, வருவாரு, கண்டிப்பா வருவாரு. இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா? இந்த கூட்டம் கண்டிப்பா சார். இப்ப நானே காசு கொடுத்து வரல, நான் கரூருக்கு ஏன் போகணும், இங்கேயே வரணும். நானும் ஒர்க்குக்காக வந்ததான் திருப்பூருக்கு. நான் ஏன் லீவ் போட்டு இன்னைக்கு வரேன்? ஓகே, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஓட்டா மாறும். ஓட்டா மாறாம இத்தனை பேர் யாரும் வர மாட்டாங்க, கண்டிப்பா வருவாங்க. ஒரு நாள் ஃபுல்லாகவே இருந்து வெயிட் பண்ணி அவரை பார்த்துட்டு நாங்கள் போகிறோம்னா அது 1 மணி நேரம் இன்னும் ஓட்டு போகிறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, சரிங்களா? ஓகே, இல்ல அவரு இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. சார், எங்க குடும்பத்திலே 29 ஓட்டு இவருக்கு தான். அப்படியா? கண்டிப்பா, கரூர் தான் சொல்லலாம். அப்போ அந்த அளவுக்கு பிடிக்கும் அவரை. எந்த அளவுக்கு பிடிக்கும்னு எங்களுக்கே தெரியாது, அந்த அளவுக்கு பிடிக்கும். ஓகே, ஒரு ஆக்டரா, ஓகே, ஒரு பொலிட்டிஷியனா என்ன விஷயங்கள் பிடிச்சு அவர் கூட பயணிக்கிறீங்க? பொலிட்டீஷியன் சொல்லுங்க. பொலிட்டீஷியன் எதிர்பார்க்கும்போது அவர் வந்து ஒரு யங்கான ஒரு பொலிட்டீஷியன். எங்கேயுமே வந்து இவ்வளோ ஒரு தெளிவான ஒரு பொலிட்டீஷியன் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு வந்து இவ்வளோ ஒரு யங்ஸ்டர்ஸான இது தேவை. இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்து எந்த ஒரு மாநாட்டிலையுமே நீங்கள் எதுலேயுமே பார்க்க முடியாது. ஒரு மக்கள் சந்திப்பு வந்து மாநாடு மாதிரி நடந்துகிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து அவர் தான் 2026 வந்து தளபதியோட அவர் கொடுக்கக்கூடிய நெருக்கடியெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? எவ்வளோ வந்தாலும் அவர் சைலண்டாக அதை மூவ் பண்ணுறாருல, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அவர் வந்து மற்றவங்க மாதிரி கத்தியா ஊன்னு கத்தியெல்லாம்
மாதிரிலாம் எந்த இதுவும் பண்ணுறதில்ல. அவர் இங்கே என்ன வருதோ தெளிவாக பேசுகிறாரு, நீட்டாக பேசுகிறாரு. எவ்வளோ பெரிய இது வந்தாலும் அவர் எப்படி பதிலடி கொடுக்கணும்னு அவருக்கு தெரியுது. இப்போ வந்து முக்கியமாக நம்ம கேஎஸ் செங்கோட்டையன் அவர் சேர்ந்திருக்காரு. இது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக நாங்கள் பார்க்குறோம். கண்டிப்பாக வந்து ஈரோடு எங்கள் மஞ்சள் மண்டலம் வந்து இனி கொங்கு மண்டலம் எங்களுது தான். இனி யாருனாலே அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க, எங்கிருந்து வரீங்க, உங்க பேர் சொல்லுங்க. நாங்கள் பள்ளிப்பாளையங்கண்ணா. எல்லாம் ஃபேமிலியாக தான் வந்திருக்கோம். எல்லாருமே சிஸ்டர் அண்ட் பிரதர் எல்லாருமே ஃபேமிலி. இது எங்கள் வீட்டுக்காரு, அவரும் விஜய் ஃபேன் தான். நாங்கள் வந்து வெறித்தனமான ஃபேனுன்னு சொல்லலாம். விஜய் தளபதி வந்து இன்னைக்கு வந்து நேரில் பார்க்க போகிறோங்கிறது எங்களுக்கு 2 நாளாவே எனக்கு தூக்கமே இல்லைங்க. நிஜமா 2 நாளாக தூக்கமே இல்லை. ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கிறோம். எப்போ பார்க்கணும்னு அந்த வெறித்தனம் அப்படியே மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. கண்டிப்பாக 2026 அவரை வந்து நாங்கள் வந்து சிஎம் சீட்டில் உட்கார வச்சே தீருவோம், அது உறுதி. யாரும் சொல்ல தேவையில்ல, அவர் வருவார், கண்டிப்பாக வருவார். வந்து எங்கள் மக்களுக்காக அவர் எல்லாமே செய்வார் கண்டிப்பாக. இன்னைக்கு அவரை பார்க்கக்கூடிய அந்த ஒரு மூமெண்ட் எப்படி கொண்டாட போறீங்க? அந்த மூமெண்ட் வந்து சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை, அந்த அளவுக்கு நாங்கள் வந்து எக்ஸைட்டாக இருக்கு. சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க? திருப்பூர்ல இருந்து எல்லாரும் வரீங்க. என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மூமெண்ட்டுக்காக. ஸ்பீச் நீங்க போய் விழுப்புரத்துல எல்லாம் பண்ண நான் பார்த்தேன். சரிங்களா, நீங்க விழுப்புரத்துல போய் பண்ண அந்த ரூம் எல்லாம் நான் பார்த்தேன். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குது. தலைவருக்கான ஸ்கூல் ஸ்பீச்சுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது போல தலைவர் ஃபேன்ஸு. ஓகே, நீங்க அவரை சரியான கிறுக்குன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு சொல்கிறேன். அவ்வளோ ஃபுல் வெறியில் இருக்கேன். பார்க்கறதுக்கு அந்த மூமெண்ட்டுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அவர் வர நொடி எப்படி கொண்டாட போறீங்க? தீபாவளி அதுக்கு மேலே ஒரு நாளாவது பார்த்துட்டு இருக்கோம். குட்டி தலதீபாவளி வச்சுக்கோங்க, குட்டி தலதீபாவளி மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, நம்ம எடிட் பண்ணி என்ன வேணா போட்டுக்குங்க. முடிச்சுட்டு வாங்க, நிறைய பேசுவோம். இன்னும் பேசலாம். ஆனால் நம்ம இந்த தற்கொலைன்றாங்கல்ல, தற்கொலைன்றாங்கல்ல, நாங்கள் தான் எங்கள் தலைவர் பாட்டி சைடில் சொன்னார், ஆட்சி இருக்கும், நாங்கள் தான் ஆட்சி இருக்கக்கூடிய அடுத்தது அப்படின்னு சொன்னார். இது கொஞ்சம் இன்னும் ஸ்பீச் கேட்டுருங்க. கூடிய சீக்கிரம் 27 ஆடியோ லான்ச் இருக்குது, 30 சேலத்தில் மீட்டிங் இருக்குது, எல்லாம் பார்ப்போம். இது தலைவிக்கு ஸ்பெஷலு. எனக்காக நீங்கள் எடுத்து போடுறீங்க யூடியூப்ல, உங்களோட சேனல் நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காக நீ போடுங்க. அங்கே போய் எப்படி சமையல் எல்லாம் பார்த்தீங்களோ பார்த்துதான் இருக்கேன். நீங்கள் போட்டு பண்ணிடுங்க. எங்களுக்கு பாட்டில் கொடுத்தா பெரிய விஷயம், பரவாயில்லைங்க. இன்று திருவிழா ஆரம்பம். யூடியூப்ல நான் பார்ப்பேன், ஃபாலோ பண்ண இருக்கேன், பார்ப்போம் கண்டிப்பா. நான் போயிட்டு வந்து ஓகே ஓகே. என்ன மேடம், என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? என்ன காரணம் இவ்வளோ அன்போட வந்திருக்கீங்களே? எல்லாத்துக்கும் காரணம் தளபதி தான். ஏன் அவ்வளோ பிடிக்கும் அவரை? அவர் சும்மா நடிச்சாலே பிடிக்கும். எங்களுக்காக கோடான கோடி சம்பளத்தை விட்டு எங்கள் அண்ணன் வந்து மக்களுக்காக, இந்த இளைஞர்களுக்காகவும், இந்த நாட்டை திருத்துறதுக்காக வந்திருக்காரு. அவ்வளோ பிடிக்குமா அவரை? நம்பிக்கை அவ்வளோ பிடிக்கும்னா உயிர். பாருங்க, அதான் ஏன் டாட்டூலாம் போட்டுறீங்க? என்ன இவ்வளோ டாட்டூ? வீட்டில் கணவர் நெஞ்சில இருக்கு, காட்ட முடியாதுல்ல. கணவர்லாம் விஜய்க்கு அப்புறம் தான். அப்படியா? ஏன் அப்படி சொல்றீங்க? சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு அப்பா இறந்துட்டாரு. எங்கள் அப்பா வந்து கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்தாரு. படிப்பில் ஃபஸ்ட்டு தான் நான். அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தளபதி மன்றத்துலேருந்து பத்திரியிலேருந்து மன்றத்தில் இருந்தேன், துணை பொருளாளராக இருந்தேன். அதுக்கப்புறம் மக்கள் இயக்கத்தில் இருந்தேன், துணை அமைப்பாளராக இருந்தேன். தலைவருக்காக போஸ்டிங் வேணாம், எதுவும் வேணாம், அவர் முகம் மட்டும் போதும். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர்லேருந்து வரீங்களா? அவ்வளோ பிடிக்குமாங்க அவரை? ஆக்சுவலி நாங்கள் வந்து கரூர் போகல, நாகப்பட்டினம், திருச்சி, திருவாரூர், வேர்ல்டு வழக்கம் எங்கள் அண்ணனுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஃபேன் பாயெல்லாம் தோணுன்னு நினச்சி சிவகார்த்திகனுக்கு ஒன்று சொல்கிறோம். இன்னைக்கு வந்து பாட்டு விட்றானுங்க, இன்னைக்கு பாட்டில் தெரிஞ்சிடும். எங்கள் ரெக்கார்டை உடைக்கணும்னா இன்னொருத்தவன் பிறந்து வரணும். தளபதி ஆட்சிக்கு போயிட்டாரு, அதனால ஃபேன் பாயெல்லாம் யாரும் தொடணும்னு நினைக்கவே கூடாது. அது மாதிரியே சீமானுக்கு ஒன்று சொல்கிறோம். தற்கூரின்னு சொல்றீங்களா? விழுப்புரம் மாநாடு நடக்கும் போது உன்னால டெபாசிட் வாங்க முடிஞ்சா? தமிழக வெற்றி கழக தோழர்கள் நாங்கள் போட்ட ஓட்டுலாம் நீ ஜெயிச்ச. எதுக்கு எங்களை தற்கூரின்னு சொல்ற? என் அண்ணா வந்து அண்ணன் தம்பி வந்தா போனேன். அன்னைக்கு நாங்கள் தற்கூரியாது இல்லையா? இன்னைக்கு தான் தெரிகிறோமா?
சொல்லக்கூடாது. என் தலைவன் தான் சொல்லிட்டு போயிட்டாருல, தற்கூரின்னு எதுக்கு சொல்றீங்க எங்களை? எங்க தம்பிங்க மாதிரியா ஒரு இடத்துல ஒரு பொம்பளை பிள்ளைய பாதுகாக்க முடியுமா? சீமான் கட்சியும் ஸ்டாலின் கட்சியும் அதிமுக 2026 கப்பு மிக்க அம்புகளே எவனாலும் படைச்ச ஆண்டவனாலே மாத்த முடியாது. நீங்க பாக்குறீங்க வந்து 2 வருஷம் தானே ஆகுது, வெற்றிகரமா கொண்டாட்டாரு. மதுரை மாநாட்டை பாத்தீங்களா? என் தளபதிக்கு பிள்ளைங்க வரும், பொம்பளை புள்ள இல்ல சிங்கா குட்டிங்க வரும். அவருக்கு தம்பிங்க ஃபேன் பாய்னா நான், ஃபேன் கேர்ள்னா நான். அப்ப தளபதி ஃபேன் பாய், அப்ப தளபதி ஃபேன் கேர்ள். இப்ப தோழர்கள், இப்ப தோழிகள். எங்களெல்லாம் தற்கொலை சொன்ன சீமானே உனக்கு ஆப்பு ரெடியா இருக்கு, கன்ஃபார்ம் 2026 எங்களுக்கு தான் கப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் கீழவாசல் பகுதி செயற்குழு உறுப்பினர். நீ எவனா வேணா இந்த தளபதிகிட்ட இருந்து தள்ளியாரு.